ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe Premiere Proல ஒரு ஃபுட்டேஜ கட் பண்றதுக்கும் இல்ல ஜாயின் பண்றதுக்கும் என்னென்ன ஹிடன் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இந்த ஃபுட்டேஜ் இருக்கு. இந்த ஃபுட்டேஜ்ல ஆடியோ, வீடியோ 2மே இருக்கு. இந்த ஆடியோ வீடியோவை கட் பண்ணணும் அப்படின்னா நான் ரேசர் டூல் அப்படின்ற ஒரு டூல் எடுக்கிறேன். டூலை எடுத்துட்டு இந்த பிளே ஹெட் எங்க இருக்கோ அங்க நான் இதை கட் பண்றேன். இந்த பிளே ஹெட் இப்படி மூவ் பண்றேன். இந்த டூலை யூஸ் பண்ணி நான் கட் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளே ஹெட் இருக்கிற இடம் தான் இந்த டூல் கட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. எங்க வேணும்னாலும் இதை கட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா எங்க வேணும்னாலும் இந்த டூல் வச்சு நம்மளால கட் பண்ணிக்க முடியும். இப்போ இது எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். இந்த ரேசர் டூல்ல நிறைய ஹிடன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நான் இந்த ரேசர் டூல் எடுக்கிறேன். இந்த ரேசர் டூலை எடுத்துட்டு நான் இப்போ ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணிட்டு வீடியோ ட்ராக்கை மட்டும் நான் கட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஆல்ட்ட ஹோல்ட் பண்றேன், இந்த வீடியோ ட்ராக்கை கட் பண்றேன். இப்போ நான் இதையே ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணிட்டு ஏன்னா ஆடியோ ட்ராக் மட்டுமே என்னால் கட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடியோ ட்ராக் மட்டுமே கட் ஆகுது. நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட 2 ஆடியோ 2 வீடியோ இருக்கு. இந்த இடத்துல நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் எந்த ஃபுட்டேஜை நான் கட் பண்றேனோ அந்த சிங்கிள் ஆடியோ வீடியோ மட்டும் கட் ஆகும். இப்போ நான் இதையே கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதையே நான் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ரேசர் டூல் யூஸ் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல இருக்க வீடியோ ஆடியோ அத்தனையும் கட் ஆகும். இப்போ நான் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ற பாருங்க, இந்த லைன்ல இருக்க அத்தனை ஆடியோவும் அத்தனை வீடியோவும் ஒரே நேரத்துல கட் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்ஷனும் நாம இந்த ரேசர் டூல்ல இருக்கு. ஃபுட்டேஜை கட் பண்றதுக்கு இந்த ரேசர் டூல் மட்டும் தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை, வேற சில ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்போ நான் இந்த செலக்ஷன் டூலே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் என்னென்ன ஷார்ட்கட் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிளே ஹெட் எந்த இடத்துல இருக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். எந்த இடத்துல நம்ம கட் பண்ணணுமோ அந்த இடத்துல பிளே ஹெட் வச்சுட்டு நாம கண்ட்ரோல் கே அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணா அப்படின்னா கட் ஆயிடும். பாருங்க, கட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் கே கொடுக்குறேன், கட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல வச்சு கண்ட்ரோல் கே கொடுக்குறேன், எந்த ஃபுட்டேஜ் செலக்ட்ல இருக்கோ அது கட் ஆயிடும். இதே ஆப்ஷனை நாம இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே யூஸ் பண்ண அப்படின்னா இந்த பிளே ஹெட் இருக்கிற எல்லா வீடியோ ஆடியோ ட்ராக்ஸும் கட் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே அப்படின்னு நான் கொடுக்குறேன், இந்த இடத்துல இருக்கிற எல்லா வீடியோ ஆடியோ ட்ராக்ஸும் கட் ஆயிடுச்சு. ஃபுட்டேஜை நாம கட் பண்றதுக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி நாம ஒரு கிளிப்பை ஜாயின் பண்றதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னென்ன ஆப்ஷன்றதை நாம பார்த்துலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் நான் இப்போ இப்படி தள்ளி வச்சுக்கிறேன். இதெல்லாம் இந்த கிளிப் எல்லாம் இப்போ நான் ஜாயின் பண்ண போறேன். இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்றேன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இதே செலக்ஷன் டூலை வச்சுட்டு நாம இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த கேப்பை நான் கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல இருக்க டெலிட் கீ பிரஸ் பண்ணா இது ஜாயின் ஆயிடும். இது தவிர வேற என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டு நான் பேக் ஸ்பேஸ் கீபோர்ட்ல இருக்கிற பேக் ஸ்பேஸை நான் கிளிக் பண்றது மூலமாவும் இந்த கிளிப்பை ஜாயின் பண்ண முடியும். இது தவிர என்ன இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரிப்பீல் டெலிட் கொடுக்கறது மூலமாவும் இந்த கிளிப்பை என்னால ஜாயின் பண்ணிக்க முடியும். நான் இதை கிளிக் ஜாயின் பண்றேன், இதை நான் ரைட் கிளிக் கொடுக்குறேன், ரிப்பீல் டெலிட் கொடுக்குறேன், ஜாயின் ஆயிடுச்சு. கைஸ், இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிப் கொடுக்குறேன். அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டேஜை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ரீமியர் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த ஃபுட்டேஜை கண்ட்ரோல்ல ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க இதை செலக்ட் பண்ணுங்க. இப்படி செலக்ட் பண்ண பிறகு நீங்க கீபோர்ட்ல இருக்க டெலிட் கீயை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கட் பண்ணது எல்லாமே ஜாயின் ஆயிடும். கைஸ், இது மாதிரி ப்ரீமியர் ப்ரோல ஒரு ஃபுட்டேஜை கட் பண்றதுக்கும் ஜாயின் பண்றதுக்கும் எவ்வளவு ஹிடன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது மாதிரி Adobe Premiere Pro-வை பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சாஃப்ட்வேரை மாஸ்டர் லெவல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் இன் வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் லைவ்ல ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.